மேம் ஆஃப்டர் 40 ஏஜ்க்கு அப்புறம் மெனோபாஸ்னு வந்ததுக்கு அப்புறம் அகைன் திருப்பி ப்ளீட் ஆகும் இல்லை பீரியட்ஸ் ஆகும், அதுக்கான ரீசன்ஸ் என்ன மேம்? மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே 1 இயர்க்கு கண்டினியூஸாக பீரியட்ஸ் வராமல் இருக்குது அப்படிங்கிறது மெனோபாஸ்ன்னு ஜென்ரலாக சொல்லுவோம். இப்போ மெனோபாஸ்க்கு அப்புறம் ஒருத்தவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகக்கூடாது. பிகாஸ் ஏன்னா ஹார்மோன்ஸ் வந்து கம்மியாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் மெனோபாசல் ப்ளீடிங் வரவே வராது. மெனோபாஸ்க்கு அப்புறம் நார்மலாக தான் இருக்கணும். இப்போ அது மாதிரி ஆகுது அப்படின்னா அது ஒரு ஸ்பாட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ப்ளீடிங்காக இருக்கட்டும், அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். எதனால் வருது? ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருதா, இல்லை உள்ள ஏதாவது ஒரு கட்டி மாதிரி ஏதாவது இருக்கா, யூட்ரஸில் ஏதாவது கட்டி இருக்கா, இல்லை சர்விக்ஸில் ஏதாவது ஒரு லீஷன் மாதிரி ஏதாவது இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் கேன்சர் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறதுக்கு மெனோபாஸ்க்கு அப்புறம் வர ப்ளீடிங்கை ஸ்பாட்டிங்கை வந்து எப்பயுமே வந்து நம்ம இக்னோர் பண்ணவே கூடாது. அது உடனே ஒரு கைனகாலஜிஸ்ட் போயிட்டு ஒரு நார்மலாக லோக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்கள் யூட்ரஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கான காரணம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க வெயிட் பண்ண சொல்கிறாங்களா இல்லை என்ன ப்ரொசீஜர் சொல்கிறாங்கிறது அண்டர்கோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.